இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த தியாகிகள் சிலரின் தியாகங்கள் வெளிச்சத்திற்கு வராமல் இருப்பதாக வேதனை குரல்கள் எழத்தான் செய்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சின்ன சுனையை காட்டைச் சேர்ந்தவர் மொழிப்போர் தியாகி கீரனூர் முத்து. இந்தி எதிர்ப்பு போராட்டம் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது. 1965ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி அப்படியொரு முடிவை எடுக்கிறார் அவர். தான் அணிந்திருந்த சட்டையில் 2 கடிதங்களை எழுதி வைத்துவிட்டு விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டார். இந்தி திணிப்பை கண்டித்து அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலத்திற்கு ஒரு கடிதம், தமிழை காத்திருங்கள் என அறிஞர் அண்ணாவுக்கு மற்றொரு கடிதம் என 2 கடிதங்கள் அவரது சட்டை பையில் இருந்தன. முத்துவின் தியாகத்துக்காக அவரது தந்தை நடேசன், சகோதரர் வேலு ஆகியோர் அப்போது கௌரவிக்கப்பட்டனர். 1973ஆம் ஆண்டு பென்ஷன் திட்டத்தில் கீரனூர் முத்துவின் தந்தை நடேசனுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பெரியகுளத்தில் நடந்த மொழிப்போர் தியாகிகள் மாநாட்டில் கீரனூர் முத்துவின் தந்தை நடேசனிடம் 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தஞ்சையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. அதன் பிறகு கீரனூரில் உள்ள பேருந்து நிலையத்திற்கும் கீரனூர் முத்து பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் அது நாளடைவில் காணாமல் போய்விட்டது. கீரனூர் பேருந்து நிலையம் கூட முத்து பேருந்து நிலையம் அப்படின்னு தான் இருந்தது. நான் போட்டாலாம் நாங்களே போய் பார்த்துருக்கோம். அது இந்த கஜா புயல் அடிக்கும் போது கூட அது போட்டாலாம் கீழே உடைஞ்சி விழுந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எழுந்துன்னு கீரனூர் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிற மாதிரி பேருந்து நிலையம் மட்டும் போட்டிருக்காங்க பார்த்தோம். அதனால் அதெல்லாம் அரசுக்கு இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறோம்னாக்கா அதை எங்களுக்கெல்லாம் எடுத்து செலுத்தி எங்கள் பிறந்த ஊர்லேயோ அதுக்கு இல்லை அந்த 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 தாலுகாவுக்கு உள்பட்ட இடத்துலையோ ஒரு நினைவு சின்னம், அவருடைய சிலையோ இதெல்லாம் கட்டினாக்கா எங்களுக்கு ஒரு அதோடைய இதுக்கு அழிந்து போகாமல் காலப்போக்கில் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை, எங்களுடைய ஆசை. புதுக்கோட்டையிலாச்சும் எங்கேயாச்சும் ஒரு நினைவு சின்னம் வைங்க, அரசு மூலியமாக அதையாச்சும் செஞ்சு வைங்க, அவரை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியாச்சும். பிறந்த ஊரின் பெயரால் பலரும் அறியப்படுவர். ஆனால் உலக போராட்ட வரலாற்றில் தமிழ் மொழி காக்க நடந்த போர் வித்தியாசமானது, வீரியமானது. தாய்மொழிக்காக முத்து உயிரை மாய்த்து கொண்ட கீரனூரின் பெயராலேயே அவர் அழைக்கப்படுகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நீதியரசன் சாதிக்.